என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியல. சரி இப்போ அது சொல்ல, உன்னோட உண்மையான பேர் என்ன? அம்முக்குட்டி. பொய். சரி சொல்லு, எந்த கிளாஸில் படிக்கிற? அட்லீஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட்னாவது சொல்லலாம்ல. எதுக்கு? நான் யாருன்னு கண்டுபிடிச்சு என்ன கண்ணா பின்னான்னு திட்டுறதுக்கு தானே? சி சி சி, எனக்கு இப்போ உன் மேலே கோவம்லாம் இல்லை. அப்படின்னா என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சியா? அது உன்னை நேரடியா பார்க்காம எப்படி? பார்க்கலாம், பட் ஒன் கண்டிஷன். முதல்ல நீ அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறதெல்லாம் நிறுத்தணும். பொண்ணு பின்னாடியா? எந்த பொண்ணு பின்னாடி? மீராவோட. நீ அந்த மீராவுக்கு வால் மாதிரி பின்னாலே நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன நினைப்புல இருக்காவா? பெரிய உலக அழகியா? உன்ன மாதிரி ஜெமாவ பர்சன பின்னாலே நடக்க வச்சு எதுக்கு இப்படி பந்தா காட்டுறா? நிறுத்துறீ. எங்க மீரா பத்தி கண்டதும் பேசுறதுக்கு நீ யாரு? போதும். இனிமே நீ யாரு, என்ன, எங்க இருக்க, எந்த டீடைல்ஸ் எனக்கு தெரிய வேணாம். எனக்கு போனே பண்ணாத. கெட் லாஸ்ட். இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு கூப்பிடுறேன்? ஃபோனை வச்சுட்டு போ. கட் பண்ணிடாத. இனிமே நான் மீராவை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேச மாட்டேன். ப்ராமிஸ். தப்பா பேசுறதுக்கு ஏதாவது இருந்தா தானே? நீ இப்படி எல்லாம் பேசும்போதுதான் அந்த மீராவை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. சொல்றியா? தெரிஞ்சு என்ன பண்ண போற? நானும் அவளை மாதிரி நடந்துக்கிட்டா என்னையும் உனக்கு பிடிக்கும்ல, அதான். என்ன சைலண்ட் ஆயிட்ட? இத பாரு, ஆசைப்பட்டு அடையிறதுக்கு அது ஒன்றும் பணம் இல்லை, குணம். பொறுப்புலேயே அமையணும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, சொந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸ் அவங்களோடவே இருந்து பழகி ஒன்றா சாப்பிட்டு வேலை செய்கிற ஒரு முதலாளி பொண்ணு எங்கேயாவது நீ பார்த்துருக்க? அதுதான் செம்மனூர் முத்துராமலிங்க ஐயாவோட பொண்ணு, எங்க மீரா. ஒரு காலத்தில் அடிதடி அராஜகம்னு தெரிஞ்ச எங்க முத்தையா இன்னைக்கு அந்த ஊருக்கே தெய்வமா இருக்காருன்னா அதுக்கு காரணம் எங்க மீரா தான். ஆரம்பத்தில் நானும் அப்படிதான் பலத்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு முரட்டுத்தனமாக தான் தெரிஞ்சேன். ஆனால் பலம் பலகீனத்தை அடக்கி ஆள்றது நாட்டுக்கு இல்லை, காட்டுக்கு தான் பொருந்தணும். அன்பால தான் எல்லாத்தையும் ஆளணும்னு எனக்கு புரிய வச்சதே எங்க மீரா தான். முத்துராமலிங்க ஐயாவுக்கு நான் பாதுகாப்புக்கு வந்தது என் கடமை. ஆனால் இப்போ மீராவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறத நான் பெருமையாக நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மீரா பற்றி நீ வாய்க்கு வந்தபடி பேசினா எனக்கு கோவம் வராமல் பின்ன அதை நானும் உன்னை கண்ணாமண்ணான்னு திட்டேன். ஐம் சாரி. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீ எதுக்கு சாரி கேக்குற? தப்பு பண்ணது நான் இல்ல. இப்பதான் நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். அவள இல்ல, ஒன்ன. I love you, Bhumi. ஹலோ பூமி, என்ன நேர்ல பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா? ஆமா இருக்கு. அப்படின்னா வெளியில வா. நான் கார்டுல தான் இருக்கேன். அப்படியே முன்னாடி வா. எங்க இருக்க? இங்கதான், மரத்துக்கு இடையில நான் நிக்கிறது தெரியுதா? ஏய் நில்லு நில்லு, அங்கேயே நில்லு. நானே உன் பக்கத்துல வரேன். கண்ணை மூடிட்டு நிக்கணும். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்ணை திறக்கணும். சீக்கிரம் வா. ஏன் இப்படி பறக்குற? நான் உன்கிட்ட வந்துட்டு தானே இருக்கேன். இப்ப கண்ணு தர. டீ எடுத்துட்டியே. இப்போ நான் உன்கிட்ட டீ கேட்டேனா இந்த கரெக்ட் டைம்ல? அதான் பாசியா பூ குடிக்கிறது. இப்படி எல்லாம் கரெக்ட் டைத்துக்கு வேலை செய்யறனால தான் ஐயா இவள அந்த வீட்ல பிரெக்னன்ட் ஆக்கி இருக்காரு. என்னது?
பிரெக்னெண்டா? ஐயோ அது பிரெக்னன்ட் இல்ல பர்மனன்ட். பிரெக்னன்ட்னா புள்ளத்தாச்சி. புள்ளத்தாச்சியா? சரி சரி போ போ போ. இதெல்லாம் பாவம் அவர் முன்னாலே சொல்றது, மாமா கூட தனியா சொல்றதுல. இந்த இங்கிலீஷால நமக்கு பெரிய விட்றா. கணக்கடாவில் இருக்கு. டேய் அம்மாவாசை, அது என்ன பாஸ்? இன்னைக்கு அவன் கனவுல வந்தாடா. எது? ஏன் முங்கடி உங்க கனவுல வந்தாளா? ஏண்டி எனக்கு நிச்சயம் மட்டும் எல்லாரும் கனவுல போய்க்கிட்டு டேய், அவ இல்லடா, அம்மு குட்டி. அம்மு குட்டியா? எனக்கு பக்கோன்னு ஆயி போச்சு. ஏன் பாஸ், அம்மு குட்டிய பாத்தீங்களா? எங்க பார்க்க விட்டு அவன் பூங்குடி. அதான் கரெக்டான நேரத்துல வந்து எழுப்பி விட்டால. எழுப்பி விட்டாளா? அப்ப தூங்கிக்கிட்டா இருந்தீங்க. என்ன பாஸ், அவ வர நேரத்தை முடிச்சிருக்க வேண்டாமா? தூங்கினா தாண்டா கனவு வரும் லூசு பையில. அப்படி இல்ல பாஸ், முடிச்சிருக்கும் போதும் கனவு வரணும். அதத்தான் உண்மையான காதலுங்கிறான் பாரதியார். பாரதியாரா பாரதி ராஜாவா? பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பாஸ் ஒன்னு சொல்றேன் பாஸ், இந்த காதல் கல்யாணங்கிறதெல்லாம் பயணம் பண்ற மாதிரி. காதல்ங்கிறது பஸ்ல போறது, பிடிக்கலைன்னா இடையில இறங்கிடலாம். கல்யாணங்கிறது பிளைட்ல போற மாதிரி, பிடிக்கலைன்னா இடையில எல்லாம் இறங்க முடியாது. தங்கு வேற அந்தரம்.